ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல கிறிஸ்பியான ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியான சுவையில் வீட்டிலே நம்ம செய்கிற மட்டன் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். இதை நம்ம சிம்பிளாக வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சிடலாம், சட்டுன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட, ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுவை நம்ம ரெஸ்டாரண்ட் ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையிலே தான் இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவு சோம்பு, இதை அரைச்சிக்கலாம். அடுத்து நான் இங்கே 1/2 கிலோ அளவு மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். இது நம்மளுக்கு எலும்பில்லாத கறி. இந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி போட்டு வச்சுக்கலாம். இப்போது இதை நம்ம நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாமே சரியாக 1 ஸ்பூன் தான். ஜீரகம், சோம்பு, மிளகு. இப்போது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே மிக்சர் ஜாரில் 3 ஸ்பூன் அளவு உடச்ச கடலை சேர்த்துருக்கேன். இப்போது இதையும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த மட்டனை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொத்துக்கறின்னு சொன்னிங்கனாவே மட்டனுக்கு தகுந்த மாதிரி சின்ன சின்னமாக கட் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் ஒரு முறை அரைச்சி எடுத்துக்கோங்க. அடுத்து மீதமுள்ள கறியையும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வேணால், ஒரு 2 நிமிஷம் நம்ம அரைச்சாவே போதும். நல்லா மையாக அரைஞ்சிரும். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மையாக அரைச்சாச்சு. இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த பவுட்ரோட பொட்டுக்கடலையோட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் கறி அரைச்சிருந்தோம்ல, அது எல்லாத்தையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பேஸ்ட்டு, 1 ஸ்பூன் அளவு பூண்டு பேஸ்ட்டு. இஞ்சி பூண்டு விழுது 2ஐயும் சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம் காரத்திற்கேற்ப. அடுத்து தேவையான அளவு உப்பு, 1 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலைகள். இது எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போது நல்லா இந்த மாதிரி எல்லா பக்கட்டும் மசாலா ஒன்று சேர்கிற மாதிரி கலந்து விட்டுக்கலாம். இது ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு 10 நிமிஷம் போதும். இதை நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம். இப்போது இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். கடைசியாக ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை சேர்க்குறதால நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியாக கிடைக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அதனால தான். இப்போது இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். ஒரு முட்டை போதும், சரியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. அவ்வளோதான். இப்போ பொரிக்க தயாராகியாச்சு. இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையிலே தான் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு இந்த மாதிரி உருட்டிக்கலாம். நான் இந்த மாதிரி ரவுண்டாக எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் கட்லெட் மாதிரியும் தட்டி பொரித்து எடுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ரவுண்டாக கோலா உருண்டை மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கு பேர் கறி கோலா. இப்போது இந்த அளவுகளில் எல்லாத்தையும் நான் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உருண்டைகளாக சேர்த்துக்கிறேன். இதை நம்ம எண்ணெயில் பொரிக்கலைனாலும் தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கட்லெட் மாதிரி தட்டிட்டு போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம். நீங்கள் டீப் ஃப்ரை பிடிக்காதுன்னா ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம்தான். இப்போது எல்லாத்தையும் இந்த மாதிரி பிடிச்சாச்சு. அடுத்து எண்ணெயில் போட்டுற வேண்டியதான். நான் இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் பொரிச்சிருக்கேன். எண்ணெய் மிதமான சூடு இருக்கையில் ஒவ்வொரு உருண்டைகளாக சேர்த்துக்கணும். எப்போதுமே மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தோன்னா நம்மளுக்கு நல்லா கரிஞ்சு போயிடும், உள்ள மட்டன் வேகாது. அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒவ்வொரு உருண்டைகள் சேர்த்தோன்னே உடனே நம்ம கிண்டிடக்கூடாது, அந்த உருண்டை உடஞ்சிரும். ஒரு 2 நிமிஷம் அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம கரண்டியை பயன்படுத்தி நல்லா கிண்டணும். இப்போது சரியாக 2 நிமிஷம் ஆயாச்சு. இந்த மாதிரி கொஞ்சமாக திருப்பி விட்டுக்கோங்க. நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட தாராளமாக இதை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதை நீங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்லாம். அதே மாதிரி பிரியாணி எல்லாத்துக்கூடையும் இது நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவினிங் டீ போடுற டயத்தில் இதை பொரிச்சு எடுத்துடலாம்.
இப்போது நல்லா திருப்பி விட்டாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் அளவு நல்லா இது வேகட்டும். நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு கலர் மாறி வந்திருக்கணும். இங்கே பார்த்திங்களா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இதுதான் சரியானது. இந்த டயத்தில் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். அதே மாதிரி எண்ணெயும் நம்மளுக்கு அந்த பபிள்ஸ் நின்றும். அப்போனா நல்லா கிறிஸ்பியாக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது எண்ணெயை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இதை எடுத்துட வேண்டியதுதான். சூப்பரான கிறிஸ்பியான கோலா உருண்டை நம்மளுக்கு தயாராகியாச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி மெத்தடில் கறிக்கோலா செஞ்சு பாருங்கள். வீட்டில் இருக்க பொருளை பயன்படுத்தி சட்டுன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.